ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் காரா பூந்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். காரா பூந்தியை ஒரு டைம் பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கான ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டான காரா பூந்தி உங்களாலையுமே செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரா பூந்தி செஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம உப்பு மிளகாத்தூளும் சேர்ப்போம். அதனால இந்த மாவில் வந்துட்டு பாதி அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம். உப்பு மிளகாத்தூள் இது எல்லாமே மாவு கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். பூந்தி செய்கிறதுக்காக கரைக்கிற இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டியில் மாவு ஊற்றும் போது மாவு கீழே விழாது. அதே போல் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பூந்தி வந்து குண்டு குண்டாக இல்லாமல் தட்டு தட்டியாக ஆகிடும். அதனால் மாவை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கணும். மாவை கரைக்கிறதுக்கு இது கூட ஒரேடியாக தண்ணி சேர்த்து கரைச்சி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டீங்க அப்படின்னா மாவோடைய அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றது நமக்கு கரெக்டாக தெரியும். கடலை மாவை கரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டியில் மாவை எடுத்து கீழே ஊற்றும் போது அந்த மாவு வந்துட்டு மடிப்பு மடிப்பாக விழாமல் மாவில் முழுகிற மாதிரி விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, பூந்தி செய்யறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூந்தி பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வானலில் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக அந்த கடலை மாவை எண்ணெயில் இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த மாவு எண்ணெயில் போட்டதுமே வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். பூந்தி மாவை ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை எடுத்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவை ஜல்லிக்கரண்டி மேலே ஊற்றிட்டு லைட்டாக வந்து கையால் தட்டி விட்டீங்க அப்படின்னா மாவு குண்டு குண்டாக எண்ணெயில் விழும். உங்ககிட்ட பூந்தி தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே பூந்தி தட்டு இருக்காதில்ல. அதனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு நான் பூந்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவு எல்லாமே எண்ணெயில் பூந்தியாக விழுந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துட்டு பூந்தியாக விழ விட்டுருங்க. மொத்தமாக ஒரு ஜல்லிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நம்ம பூந்தி செஞ்சோம் அப்படின்னா பூந்தி எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வெந்து வரும். பூந்தியை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு நிறைய பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் பூந்தி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி காரா பூந்தி செய்கிறோம். அதனால் பூந்தி வந்து நல்லா முறுமுறுவாக ஆகிற வரைக்கும் பூந்தியை குக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் பூந்தி லட்டு எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை பார்க்காம நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூந்தியில் இருந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சி பூந்தியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூந்தியோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. ஏன்னா எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பூந்தியோட கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். பூந்தி தட்டையாக இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக முத்து போல் வரதுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் அதே கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அதே போல் பூந்தி மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். முக்கியமாக பூந்தி வந்து எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸுங்க, ஜல்லிக்கரண்டியில் ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஊற்றினோம்ல அதே கரண்டியில் திரும்ப நம்ம 2வது பூந்தி பொரித்தோம் அப்படின்னா பூந்தி வந்து குண்டு குண்டாக இல்லாமல் நீட்டாக இருக்கிற போல் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸுங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் பூந்தியை பொரிச்சதுக்கு அப்புறமா 2வது பேட்ச் பொரிக்கிறதுக்காக நம்ம ஜல்லிக்கரண்டியில் மாவு ஊற்றுவோம்ல அப்போ அந்த ஜல்லிக்கரண்டியில் கடலை மாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவை ஜல்லிக்கரண்டியில் ஊற்றிட்டு கரண்டியால் இந்த மாதிரி தீத்தி விட்டாலும் சரி, அப்படின்னா கையாலேயே வந்துட்டு ஜல்லிக்கரண்டியை தட்டி விட்டாலும் சரி, பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக எண்ணெயில் கீழே விழும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக நீங்கள் காரா பூந்தி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதோடய டெக்ஸ்சரும் அதோட டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்கினா அதே போலவே இருக்கும். எல்லா மாவுலையுமே பூந்தி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த எண்ணெயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க.
வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு எடுத்துடுங்க. அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. லாஸ்ட்டாக இந்த எண்ணெயில் ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு முந்திரி பருப்பையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் வேர்க்கடலையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து காரா பூந்தி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வேர்க்கடலையை மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் காரா பூந்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பொரிச்ச காரா பூந்தியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட ஃப்ரை பண்ண கருவேப்பிலை, ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா காரா பூந்தியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மாவு கரைக்கும் போதும் காரம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக உப்பு காரம் வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே காரா பூந்தி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், காரா பூந்தியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே பேக்கரியில் வாங்குற போலவே இருக்குது. டேஸ்ட்டுமே அதே போல் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைலில் நல்ல மொறுமொருவான டேஸ்டியான காரா பூந்தி வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஹைஜெனிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த காரா பூந்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய விதமான பேக்கரி ஸ்டைல் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.